வணக்கம். நான் உங்கள் குபேர ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2026 புத்தாண்டு இந்த ஒரு வருட காலங்களுக்கு விருச்சக ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் 8வது இடத்துல, 9வது இடத்துல, 10வது இடத்துல குரு மாறி மாறி காலங்கள் இருக்கும். ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியிலையும், அதுக்கப்புறம் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு, அப்புறம் சிம்ம ராசியிலையும் மாற இருக்கிற காலகட்டங்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும்னா, பின்பகுதி நல்லா இருக்கும், சிறப்பா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ராசிக்கு 9ல வந்து ராசியை பார்ப்பார். அப்படி பார்க்கறது அப்படிங்கிறது சிறப்பு. ராசிய 3வது இடத்த 5ஆம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த வருட பின் காலங்கள் சிறப்பா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே சனி பெயர்ச்சி, சனீஸ்வரர் 4வது இடத்துல இருந்து 5வது இருக்கிற இடத்துக்கு மாற இருக்கிற காலகட்டம் அது குருவோட மனையிலையும் இருக்கும், குருவோட பார்வையிலையும் இருக்கும். குருவோட மனையில இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு தான், குருவோட பார்வையில இருக்கிறதும் சிறப்பு தான். பட் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது குழந்தைகளை பத்தியான ஒரினஸ் இருக்கும், பூர்வீகத்தை பத்தியான தடை தாமதம், போட்டி பொறாமை பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் எது எப்படியோ அந்த குருவோட அருளால இதெல்லாம் சமன்படும் அப்படிங்கிறதுதான். 9ல குரு வந்துட்டாலே கடவுளோட அருள் கிடைச்சிச்சுன்னா வேற என்ன வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பிற்பாடு இந்த வருடத்தின் பிற்பகுதி ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே டைம்ல ராகு 4வது இடத்துல இருக்கிற ராகுவும் 10வது இடத்துல இருக்கிற கேதுவும், 4ல இருக்கிற ராகு சிறப்பு தான், 10ஆம் இடத்துல கேது இருக்கிறது தொழில் மேன்மையை கொடுக்கும். அதனால இந்த வருட கிரகங்களான சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிங்கிற பலன் என்ன அப்படின்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு வருடத்தின் பிற்பகுதியில திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆணா இருந்தா நல்ல மன வாழ்க்கை மனைவி அமையறதுக்கும், பெண்ணாக இருந்தா நல்ல கணவர் அமையறதுக்கும், குழந்தை பிறக்கிறதுக்கும், அதனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கும், நார்மலா இருக்கிறவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வருடத்தின் பின்பகுதி ரொம்ப சிறப்பா இருக்கு. உயர் படிப்பு படிக்கிறதுக்கு, வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கெல்லாம் வருடத்தின் பின்பகுதி ரொம்ப சிறப்பா இருக்கும். பொருளாதாரம் உயரும், தொழில் உயரும், சமுதாய ரெஸ்பெக்ட் கிடைக்கும், அரசியல்ல வெற்றி பெறுவாங்க, அரசாங்கத்துல உயர் பதவி கிடைக்கும், சினிமா கலைஞர்கள் நல்ல வாய்ப்பு கிடைக்கும், நல்ல பொருளாதாரம் மேம்படும், ஆரோக்கியம் மேம்படும். இப்படி 16 செல்வத்துல எதெல்லாம் என்னென்னலாம் உங்களுக்கு இல்லையோ அந்த செல்வமெல்லாம் பல மடங்கா உங்களுக்கு திரும்ப வருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனால விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் பின் யோகக்காரங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால காவல் தெய்வத்தை, எல்லை தெய்வத்தை, குல தெய்வத்தை இதெல்லாம் வழிபாடு பண்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறந்த பரிகாரமா இருக்கும். குழந்தைங்களை பத்தியான கொஞ்சம் ஒரினஸ் இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அதுவும் சரியாயிடுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த வருடம் விருச்சக ராசிக்கு பின் வருடம் பொற்காலமாக அமையும். அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னு மனசார வாழ்த்துறேன், விரும்புறேன். நன்றி, வணக்கம்.